நீங்கள் மாறுவீர்கள். உங்களின் வாழ்க்கையை ஒருமுறை அமைதியாக யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்று விரும்புகிற விஷயங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் விரும்பியதா? நீங்கள் இன்று கனவு காணும் இலக்குகள் நீங்கள் குழந்தையாக இருந்தபோது கனவு கண்டவையா? இல்லை, அது மாறிவிட்டதா? அதனால்தான் நீங்கள் மாறுவீர்கள். உங்களின் எண்ணங்கள் மாறும், உங்களின் இலக்குகள் மாறும், உங்களின் பயணம் கூட மாறும். ஆனால் இந்த மாற்றம் வாழ்க்கை தரும் மிக பெரிய பரிசு. தவறு இல்லை, அது வளர்ச்சி. உங்களை சுற்றி உள்ளவர்கள் சொல்வார்கள், மாறிட்டியா, பழைய மாதிரி இல்லை. ஆனால் அவர்களுக்கு புரிவது இல்லை. நீங்கள் மாறினால் அது தவறு இல்லை, அது வளர்ச்சி. உங்களின் அனுபவங்கள் மாறும்போது உங்களின் பார்வை மாறுவது சாதாரணம். நேற்று உங்களை காயப்படுத்திய விஷயம் இன்று உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது. நேற்று பயமுறுத்தியது இன்று சிரித்துக்கொண்டே கடந்து செல்கிறாய். வாழ்க்கை மெதுவாக மெதுவாக வளர்க்கிறது. குழந்தையாக இருந்தபோது ஒரு வெறிய வீட்டை, ஒரு வண்ணமயமான கனவை கண்டிருக்கலாம். இன்று நீங்கள் தேடுவது அமைதி, நீங்கள் விரும்புவது மன நிறைவு, நீங்கள் நாடுவது நிம்மதி. நீங்கள் வளர்ந்தபோது இலக்குகள் பணத்திலிருந்து அமைதிக்கு போகும், பொருளிலிருந்து உள்ளார்ந்த சுகத்திற்கு போகும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இயல்பு. நம்மில் பலர் ஒரு தவறை செய்கிறோம். நான் மாறக்கூடாது, மாறினால் நான் இல்லை என்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மாறாதவர்தான் சிக்கிக் கொள்கிறார். நிலை குலையாமல் நின்றிருந்தாலும் உலகம் முன்னே போய்க் கொண்டிருக்கும். வாழ்க்கை ஒரு நதி மாதிரி. நீரோட்டம் மாறும், திசை மாறும், ஆழம் மாறும். நீங்கள் அந்த மாற்றத்தோட சேர்ந்து ஓடினால் நீங்கள் முன்னே செல்வீர்கள். நீங்கள் நிலை கொண்டு நின்றால் நீங்கள் பின்னே செல்வீர்கள். உங்களின் மனதுக்கு நீ அனுமதி கொடுங்கள். நான் மாறலாம், நான் புதிதாக ஆரம்பிக்கலாம், நான் பழையதை விடலாம், நான் புதிய கனவுகளை காணலாம். இந்த அனுமதிதான் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. நேற்று உங்கள் கனவுகள் வேற மாதிரியாக இருந்தது. இன்று அது வேற மாதிரியாக இருக்கலாம். நாளை இன்னும் பெரியதாக இருக்கும். கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.